ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சுக்கு வந்து குயிக்காட்டு ஒரு சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். இது வந்து நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சாம்பார் பவுடர் பண்ணிடலாம். வெறும் பேனில் ஜீரகம், பெப்பர், வெந்தயம் இவ்வளவும் போட்டு வறுத்துட்டு லேசாக அது வறுப்பட்ட உடனே கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி போடணும். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு, கொத்தமல்லினா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வறுக்க வேண்டியிருக்கும். நான் பொடி போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அதை வந்து ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்துருங்க. அதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் கூட ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் போட்டு வரமிளகா அதை போட்டு நல்லா வறுத்து அதையும் எடுத்துருங்க. அப்புறம் வந்து தேங்காய், கொப்பரை தேங்காய் இருந்தால் அது நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா நார்மல் தேங்காய் போட்டு லைட்டாக செவக்க வறுத்துட்டு அதையும் எடுத்துருங்க. இப்போ ஒரு பிளெண்டர் ஜார், நான் யூஸ் பண்ணுறது ஹாமில்டன் பீச்சோட பிளெண்டர் ஜார். இதில் அந்த லாக் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேனுவல், ப்ரீசெட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அந்த சைடில் உள்ள லாக்கை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மிஷினே ஆன் ஆகும். அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. ப்ரீசெட்டில் போயிட்டு நான் ட்ரையில் ஃபைனுன்னு கொடுத்துட்டேன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, உங்களுக்கு அது தன்னால் பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச உடனே அது தன்னால் ஆஃப் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. இப்போ பாருங்கள், நம்ம பவுடர் வந்து நல்லா ஃபைனாக ஆகிடுச்சா. இப்போ சாம்பார் சாதத்துக்குள்ளே காய்கறி எல்லாம் வேக வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. அது ஃப்ரை ஆனோன்னு சின்ன வெங்காயம் அது ஒரு 10 போட்டு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு, குக்கும்பரு, மிளகா, கேரட்டு, நீங்கள் சாம்பார் காய்கறி, நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்ல ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வதக்கிடுங்க. அது லைட்டாக வதங்கின உடனே தண்ணி ஊற்றி காய் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் விடலாம். அதுக்கப்புறமாட்டு புளித்தண்ணி, இந்த டைமில் நான் புளியை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். காய் ஓரளவுக்கு வெந்த உடனே புளித்தண்ணியையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல சாம்பார் பவுடர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் இதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு, புளி எது வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடியும் நீங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெல்லம் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே. சாம்பார் சாதத்துக்கு நான் வந்து 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பை ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த வேக வச்ச ரைஸையும் போட்டு நல்லா நீங்கள் இந்த சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடு தண்ணி வந்து ஊற்றி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லி கீரையும் ஊற்றி ஆஃப் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.